சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து தடுப்புச் சுவரில் மோதி விபத்தில் சிக்கிய நிலையில் காண்போரை பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் நல்லமுத்து விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நல்லமுத்து, இந்த சம்பவம் எப்போ நடந்தது, மேலும் இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையின் முதற்கட்ட தகவல். வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே வைக்கப்பட்ட இந்த தடுப்பில் விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஈரோடு பகுதியைச் சேர்ந்த செந்தில் ராஜா இவர் இன்று ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து 22 பயணிகளை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது சேலம் சங்ககிரி வியன்பாளையம் பகுதியில் அதிகாலை சென்று கொண்டிருந்த போது செந்தில் ராஜாவுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பேருந்து நிறுத்த முயன்ற பொழுது சாலை நடுவே வைக்கப்பட்டிருந்த சோற்றில் பலத்த சத்தத்துடன் மோதி நின்றதில் பேருந்தின் முன்பகுதி சேதமடைந்தது. மேலும் பேருந்தில் பயணம் செய்த 22 பயணிகள் சிறிய காயங்கள் ஏதுமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மயக்கமடைந்த ஓட்டுநர் செந்தில் ராஜாவை சங்ககிரி அரசு மருத்துவமனை கொண்டு சென்று முதல்வர் சிகிச்சை பெற்று ஈரோடு அரசு மருத்துவமனை கொண்டு சென்றனர். இச்சம்பவம் குறித்து தகவலின் பேரில் விரைந்து வந்த சங்ககிரி போலீசார் சாலையின் நடுவே நின்றிருந்த பேருந்தை அப்புறப்படுத்தி இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். தற்போது விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நல்லமுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.